நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தி என்னன்னா, தலைப்பு என்னதுன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம். இன்னைக்கு 12வது செய்தியில் இருக்கிறோம். இன்றைக்கும் நம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இங்கே சொல்கிறாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனை கூட்டார். அப்போது இந்த ஆசீர்வாதம் என்னதுன்னா, இது ஒரு பலன், இது ஒரு சக்தி, இது ஒரு அபிஷேகம், இது ஒரு ஆற்றல், இது ஒரு வல்லமை. இதுதான் என்ன பண்ணுதுன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. ஆமென். இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, வீடோடு இருக்கிறீங்க, நல்ல செல்வத்தோடு இருக்கிறீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. ஆமென். இல்லைங்க, நான் சம்பாதிச்சேங்க, நான் வேர்வை சிந்தினேங்க, அதனால தான் நான் இன்றைக்கி வீடை கட்டியிருக்கிறேன், அதனால தான் நான் இந்த கார் வாங்கியிருக்கிறேன், அதனால தான் நகைலாம் வாங்கியிருக்கிறேன். இல்லைங்க, ஐஸ்வர்யம் எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இல்லை, அதுக்கு பின்னாடி நீங்கள் இல்லை, அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்னா கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்போது இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பலன், இது ஒரு அபிஷேகம், இது ஒரு சக்தி. அதனால தான் உபாகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் உங்களுக்கு தருகிறார். அப்போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தர்றாங்க. அந்த பலன் தான் என்னன்னா ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு ஜெபிக்கிறேன், ஜெபிக்கும் போது உனக்கு என்ன நடக்குன்னா உன் பர்ஸில் காசு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் உனக்கு ஜெபிக்கிறேன், நீ உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது உன்னில் ஒரு 10,000 ரூபாய் கிரெடிட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படி கர்த்தர் சொல்லலை. இங்கே ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தரேன்னு சொன்னாரா, இல்லை உன் பர்ஸில் நான் காசு வைக்கிறேன்னு சொன்னாரா, இல்லை உன் பேங்க்கில் நான் காசை கிரெடிட் பண்ணுறேன்னு சொன்னாரா? அப்படி சொல்ல. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தராராம். அப்போது கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ மேஜிக் ரிலீஜன். இன்றைக்கு கிறிஸ்தவம் ஏதோ மேஜிக் கிடையாது. பர்ஸை திறந்து பார்த்தா அதில் காசு இருக்கும், ஏடிஎம் பேங்க்கை திறந்து பார்த்தா அதில் பணம் இருக்கும். இது மேஜிக் ரிலிஜன் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது சில கோட்பாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தில் இப்படி தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வர்றார். எப்படி கொண்டு வர்றாருன்னா, ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன்னு சொல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தரேன். அதுதான் என்ன பண்ண போகுதுன்னா பணத்தை கொண்டு வரப்போகுது. அந்த பலன் தான் என்னதுன்னா தேவன் கொடுக்குற ஞானம், தேவன் கொடுக்குற அறிவு, எப்படி வேலை செய்யணும், எப்படி இந்த கஸ்டமர்கிட்ட பேசணும், இதெல்லாம் தேவன் கொடுக்குறார். இதன் மூலியமாக தான் என்ன வருதுன்னா ஐஸ்வர்யம் வருகிறது. தேவன் ஏதோ மேஜிக்காக நம்மளை ஆசீர்வதிக்க போகிறது கிடையாது. ஆமென். பலனை தரார், அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. அப்போது இதை வச்சு தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். எந்த வசனத்தை பார்க்க ஆரம்பித்தோன்னா, கலாத்தியரில் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசனாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இயேசு என்ன ஆயிட்டார்னா மரத்திலே தூக்கப்பட்டார். இயேசு மேலே எல்லா சாபமும் போச்சு. இயேசு மேலே சாபம் போனதுனால நாம் இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்கப்பட்டோம். இன்னைக்கு நம்ம மேலே இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் இல்லை. உபாகம் 28வது சொல்லப்படுகிற 28வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் நம்ம மேலே கிடையாது. நம்ம இதில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர் சாபமானதுனால இன்னொரு விளைவு என்னன்னா, முதல் விளைவு என்னன்னு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிட்டோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு விளைவு, இன்னொரு ரிசல்ட் என்னன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்ம மேல் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் மேலே என்ன இருக்குன்னா, ஏதோ நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்கள் ஒரு விசேஷித்த பலனை உடையவர்களாக இருக்கிறீர்கள், விசேஷித்த ஒரு சக்தி உடையவர்களாக இருக்கிறீர்கள், விசேஷித்த ஒரு அபிஷேகம் உடையவர்களாக இருக்கிறீங்க. அது என்ன அபிஷேகம்னா, ஆபிரகாம் மேலே இருந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் என்ன ஆகுதுன்னா உங்கள் மேலே இருக்கிறது.
அப்போ ஏன் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கணும், ஏன் குறிப்பிட்டு ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் சொன்னால், கர்த்தரின் ஆசீர்வாதம்னா என்னன்னு காண்பிப்பதற்காக தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆபிரகாம் யாருன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஷோ பீஸ். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும், யாரை பார்க்கணும்? அப்போ ஆபிரகாம் யாருன்னா ஆண்டவர் ஒரு ஷோ பீஸா ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு புறஜாதிகளுக்கு, இந்துக்கள், முஸ்லீமுக்கு ஷோ பீஸ் யாரு? ஆபிரகாம் கிடையாது, நீங்களும் நானும் தான் ஷோ பீஸ். பார்க்கும்போது தெரியணும் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க, காதல கையில போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம தான் யாருன்னா ஷோ பீஸா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் சொல்லுவாங்க அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்போது இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது அதான் நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, எது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு அதையும் பார்த்தோம். அது என்னன்னா ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 2-3 எது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்கிறாரு. அது ஒரு 5-fold blessing, 5 விதமான ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்லும்போது அது எந்த ஆசீர்வாதம்? கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னதுன்னா ஒரு 5 விதமான ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேலே வந்தது. அதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், யூ வில் பி எ blessing. இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்னா அதில் ஒரு பங்கு என்னன்னா யூ வில் பி எ blessing. அது எதை குறிக்கிறதுனா பிளென்ட்டியை குறிக்கிறது. அது எதை குறிக்கிறதுனா அபண்டன்ஸை குறிக்கிறது, அது நிறைவை குறிக்கிறது. அது மட்டும் இல்லை, சம்பூர்ணத்தை குறிக்கிறது. வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னா சாபம். ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு சிக்கன் வேணுமா, பீஃப் வேணுமா, மட்டன் வேணுமா? இதுதான் என்னன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம். பிளென்டி, சம்பூர்ணம், அபண்டன்ஸை குறிக்கிறது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். அதில் ஒரு பங்கு. ரெண்டாவது சொல்கிறாரு, ரெண்டாவது அந்த ஆசீர்வாதத்துடைய பங்கு என்னன்னா கிரேட் நேஷன். நான் உன்னை எப்படி ஆக்கிடுவேன்னா பெரிய ஜாதியாய் மாற்றி விடுவேன் சொல்கிறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இன்றைக்கி ஒருவேளை பிள்ளைங்க இல்லாமல் இருக்கலாம், என் கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டிருக்கு சொல்லலாம். ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுதே கர்ப்பத்தின் கனி திறக்கப்படும். ஆமென். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். பெரிய ஜாதியாக்குவேன், அன்கவுண்டபிளா, உன் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நான் மூணாவது அதில் இன்னொரு பங்கு என்னன்னா அவர் சொல்கிறாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என்ன சொல்ல வரேன்னா நான் உன்னை ஃபேமஸ் ஆக்கிடுவேன். இன்றைக்கி புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, புதிய ஒரு ஆட்சி வந்திருக்கு. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. நிறைய பேர் யாருன்னே தெரியாது. பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் எத்தனை நாள் நினைக்கும்னா 5 வருஷம். ஆனால் இங்கே மனுஷன் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்ல, மனுஷன் உன் பேரை பெருமைப்படுத்துவான்னு சொல்ல, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறேன். அப்போ மனுஷன் ஆசீர்வதிச்சா வெறும் 5 வருஷம்தான், பேரை பெருமைப்படுத்தினாலும் வெறும் 5 வருஷம்தான். ஆனால் கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்தும் போது அது என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை சின்ன ஒரு பஞ்சர் கடை தான் வச்சுருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அது பிரிட்ஜ் ஸ்டோன் கம்பெனியாக மாறும். சின்ன ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் அந்த கடை ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறது. அங்கிள் கடை ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வாதம். யாரெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, அதில் ஒரு பங்கு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் உன்னை சபிக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், யாரெல்லாம் உங்களை சபிக்கிறாங்களோ அவங்க ஒன்றுமேல ஆயிடுவாங்க. அதனால தான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீ உயிரோடு இருக்குன்னாலாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ ஆசீர்வாதம் என்ன பண்ணா, யாரெல்லாம் நமக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ அவங்கள ஒன்றுமெல்லாம் ஆக்கிடும். அல்லேலூயா. 5வது காரியத்தை சொல்கிறாரு, பூமியில் வம்சங்கள் எல்லாம்
உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னன்னா, ஆபிரகாமுக்குள் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு உங்களுக்குள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஒரு இந்து குடும்பத்தில் நம்முடைய போதகர் பிறந்தார். ஆனால் கர்த்தர் அவரை கூப்பிட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அவருக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு வரும்போது அவருக்கு பெட்ரோல் போட கூட காசு இருக்காது. பாஸ்டருக்கு என்ன உட்கார வச்சுன்னு அவர் தள்ளின்னு வருவார். ஆனால் அவர் விசுவாசனே இருந்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கு, கர்த்தரை நம்பினே இருந்தார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவருக்குள்ள வந்திருக்கிறது. இப்போ அவருக்குள் பாஸ்டர் வில்லியம்ஸுக்குள் சாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அவர் வண்டியை தள்ளின்னு போய் ஊழியம் செஞ்சாரு, நான் தள்ளின்னு போயெல்லாம் ஊழியம் செய்யலை. ஏசி கார்லேயே போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு ஏசி கார்லேயே திரும்பி வரேன். இன்னைக்கு தான் பைக் குத்த அமுச்சு விட்டான் ரஞ்சித். பாருங்க, அவருக்குள் பாஸ்டர் வில்லியம்ஸுக்குள் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் மூலியமாய் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எப்போனா அவர் விசுவாசிச்சாரு, அதே போல் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். 5 விதமான ஆசீர்வாதம். 5-fold blessing. 1 is you will be blessing. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். 2வது பெரிய ஜாதியாக்குவேன். 3வது பேரை பெருமைப்படுத்துவேன். 4வது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். 5வது பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். சரி, இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்க. ஆகையால் விசுவாசம் மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்போ இன்னைக்கு நம்ம யாருன்னா ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம்? Genealogically we are not the children of Abraham, but by faith we became the children of Abraham. வம்ச வரலாறுல அல்லது ஏதோ ஆபிரகாமுடைய சந்ததியில் நான் பிறக்கல. நீங்க பிறந்தீங்களா ஆபிரகாமின் சந்ததியில்? ஆபிரகாம் யூதன், நீங்க புறஜாதி. யாரும் ஆபிரகாமின் சந்ததியில் பிறக்கல. ஆனால் எப்படி ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம் என்று சொன்னால், விசுவாசத்தின் மூலியமாய் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தீர்களோ அன்றைக்கே ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்பட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. நான் ஆபிரகாமின் சந்ததி. அது என்ன சந்ததி? பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆஸ்திகள், வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமான், அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. அந்த சந்ததியோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மார்வாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சந்ததி போலவே நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் பாருங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார், விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படனா. கடந்த வாரம் சொன்னேன், நாம் விசுவாச மார்க்கத்தார் இல்லை, நாம் யாருன்னா நாம் கிரியை மார்க்கத்தார் இல்லை, நாம் யாருன்னா விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிறதுனால நம்ம என்ன ஆயிருக்கிறோம்னா ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? கோயிலை சுற்றி சுற்றி வந்தீங்களா? இல்லை முட்டி போட்டுன்னு மலை மேலே ஏறினீங்களா? இல்லை கலர் சாரியை ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் சாரி கட்டினீங்களா? இல்லை தொங்குற கம்பலை மாற்றிட்டு காது ஒட்டின கம்பல் போட்டதுனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்குங்க. சில சபையெல்லாம் போனால் தொங்குற கம்பெல்லாம் போடக்கூடாது, உங்களை அமுச்சிடுவாங்க வெளியே. பாருங்க, நாம் கிரியை மார்க்கத்தார் இல்லை, நாம் விசுவாச மார்க்கத்தார். ஒன்றுமே பண்ணல. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விசுவாசித்தோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இந்த இயேசுவை விசுவாசித்தோம், அதன் மூலியமாய் நம் மேல் ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. ஆமென். சரி, 3ஆம் அதிகாரம் 13லிருந்து 14 வசனங்களை பார்க்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வந்திருக்கிறது. 2 காரியங்கள் சொல்றார். ஒன்று என்னன்னா சாபம். இந்த சாபம் யார் மேலே போச்சு? இயேசு மேலே போச்சு. அது மட்டும் இல்லை, ஆசீர்வாதம் யார் மேலே வந்திருக்கு?
சொல்லுங்க, சாபம் இயேசு மேலே போச்சு, ஆசீர்வாதம் என் மேலே வந்திருக்கு. சாபம்னா என்னதுங்க? சாபம்னா ஆங்கிலத்தில் என்னன்னா கேர்ஸ். கேர்ஸ் தான் என்னன்னா, அதுடைய அர்த்தம் என்னன்னா டு பி டேம்டு. அதுடைய அர்த்தம் என்னன்னா மார்க் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன், அழிவுக்காக குறிக்கப்பட்டவன். இந்த சாபம்னா என்னதுன்னா அழிவுக்காக குறிக்கப்பட்டவன். அப்போ ஆசீர்வாதம் என்னன்னா பிளஸிங். அதுடைய அர்த்தம் என்னன்னா மார்க்டு ஃபார் லைஃப். சாபம்னா என்னன்னா அழிவுக்காக குறிக்கப்பட்டவன். ஆசீர்வாதம் என்பது அதுடைய அர்த்தம் என்னன்னா வாழ்வதற்காக குறிக்கப்பட்டவன். கீழே இருக்கலாம், அடிமட்டத்தில் இருக்கலாம், ஆனால் இதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள்னு சொன்னால், நான் வாழ்வதற்காக குறிக்கப்பட்டவன், நான் நன்றாக இருப்பதற்காக குறிக்கப்பட்டவன், நான் கீழாக இராமல் மேலாக இருப்பதற்காக குறிக்கப்பட்டவன், நான் வாளாக இராமல் தலையாக இருப்பதற்காக குறிக்கப்பட்டவன், நான் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட குறிக்கப்பட்டவன், நான் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட குறிக்கப்பட்டவன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற குறிக்கப்பட்டவன். இதை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மேலே வர ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யும்னா விசுவாசிக்கும் பொழுது தான் வேலை செய்யும். ஆமாம். அப்போது ஆசீர்வாதம் அவர் மேலே, என் மேலே வந்திருக்கு, சாபம் அவர் மேலே போடப்பட்டது. இந்த ஆசீர்வாதம் இருக்கிறவனை யாருமே சபிக்க முடியாது. அதான் நம்ம கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அது தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். என்னாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு நாம் போகலாம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்து தேசத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். எவ்வளோ பேராக வந்தாங்கன்னா 70 பேராக வந்தாங்க. ஆனால் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே வரும்பொழுது 70 பேராக வரல, லட்சக்கணக்கான பேராக வந்தாங்க. ஆனால் சொன்னாங்க, உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன். ஏன்னா அவங்க மேலே இருந்த ஆசீர்வாதம் வெளியே கொண்டு வரும்போது அவங்கள லட்சக்கணக்கான பேராக கொண்டு வந்துச்சு. இப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னா மோவாப் தேசத்துக்கு அவர்கள் போகிறார்கள். மோவாப் தேசத்தில் யார் இருக்கிறான்னா பாலாக் என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். பாலாக் ராஜா என்ன பண்ணுறாருன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்படுறாரு. கர்த்தர் இவங்க மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது, கர்த்தர் இவங்களுக்கு செஞ்சதை எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, கேள்விப்பட்டிருக்கிறாரு. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறாரு, இவங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறார். இதெல்லாம் மோவாப் ராஜா அது பாலாக் பார்த்து என்ன பண்ணான்னா பயந்து என்ன சொல்கிறான்னா பீலேயாம் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்லுகிறான். ஆனால் பீலேயாம் என்ன சொன்னார்? கர்த்தர் பீலேயாம் கிட்ட என்ன சொன்னார்? நீ சபிக்க கூடாதுன்னு சொன்னார். அதான் அது வரைக்கும் தான் நாம் பார்த்தோம். இன்றைக்கு 18வது வசனத்தை வாசிக்கலாம். பீலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது சொல்கிறாரு. வீடு நிறைய வெள்ளி பொண்ணு கொடுத்தாலும், பாலாக்குடைய வீடு 1500 ஸ்கொயர் ஃபீட்டா, நம்ம வீடு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு தான். ஆனால் பாலாக்கு ராஜாங்க அவருடைய வீடு ரொம்ப பெருசுங்க. அவர் சொல்கிறா, பாலாக்கு வீடு நிறைய வெள்ளி பொண்ணு கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா கர்த்தருடைய கட்டளை நான் மீற மாட்டேன், நான் சபிக்க மாட்டேன். பாருங்கள், உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். என்னதான் எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பெரிய எம்எல்ஏவாக இருக்கலாம், அவன் பெரிய அட்வொகேட்டாக இருக்கலாம், அவன் பெரிய லாயராக இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய ஆட்கள் இருக்கலாம். என்னதான் உங்களுக்கு ஆட்கள் இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அப்போ அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க மேலே இருந்தது. அதான் சொல்கிறான், நீ எவ்வளோ கொடுத்தாலும் என்னால் சபிக்க முடியாது, ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுறாருனா இந்த பீலேயாம் என்ன பண்ணுறாருனா 20ஆம் வசனத்தில் அவர் சந்திக்கிறார். இரவிலே தேவன் பீலேயாம் இடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடு கூட போ, ஆனாலும் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பாருங்க என்ன சொல்கிறாருன்னா, வந்து கூப்பிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும்னா அந்த ஜனங்களை கிட்ட போகணும். ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன்னா, நான் சொல்கிறத மட்டும்தான் என்ன பண்ணா அந்த ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டும் என்று தேவன் சொன்னார். பீலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாப்பின் பிரபுக்களோடு கூட போனார். காலையில் ஏஞ்சி என்ன பண்ணுறாருன்னா கழுதை மேலே ஏறிட்டு என்ன பண்ணுறாருன்னா 2 பேர் கூட என்ன பண்ணுறாருன்னா சபிக்கிறதுக்கு அவர் போகுகிறார். அந்த காலத்தில் ரேப்பிடோலாம் கிடையாது.
இந்த காலத்தில் ரேப்பிடோ, அந்த காலத்தில் ரேப்பிடோ கிடையாது சிஸ்டர். அந்த காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா கழுதை தான் ரேப்பிடோ. கழுதையை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டாங்க. போக ஆரம்பித்தவொன்னே என்ன ஆகுதுன்னா 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. அவன் போகும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா கோபப்படுகிறார். ஏன் தேவன் கோபப்பட்டார்? தேவன் தானே போக சொன்னார். ஆமாம், தேவன் தான் போக சொன்னார். தேவன் என்ன சொன்னார்? அவங்க வந்து கூப்பிட்டா போ. ஆனால் இவன் ஆசையெல்லாம் எது மேலே இருந்துச்சுன்னா காசு மேலே இருந்துச்சு. இவன் ஆசையெல்லாம் வெள்ளி பொண்ணு மேலே இருந்தது. ஆசையெல்லாம் அது மேலே இருந்ததுனால இவன் என்ன பண்ணிட்டான்னா காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான்னா சபிக்க அவன் புறப்படுகிறான். சபிக்க புறப்படும் பொழுது தேவனுடைய கோபம் அவன் மேல் வந்தது. ஆமென். நம்மளுக்கும் அப்படிதான். எப்போல்லாம் வேலையை ரொம்ப பெருசாக பார்க்குறோமோ, எப்போல்லாம் சேலரி ரொம்ப பெருசாக பார்க்குறோமோ, எப்போல்லாம் பணத்தை ரொம்ப பெருசாக பார்க்குறோமோ, அப்பெல்லாம் தேவனுடைய கோபம் நம்மேல் வருகிறது. ஆமென். அது என்ன கோபங்க? அது என்ன கோபம்னா நீதியுள்ள கோபம். தேவன் நீதியுள்ள கோபத்தோடு நம்மிடத்தில் வருகிறார். ஆமென். வாரம் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் சோறு போடுறாரு, ஒவ்வொரு நாள் நரம்பெல்லாம் ஏற்கிறாரு. பாஸ்டர் சொல்லுவார், நரம்பெல்லாம் ஏற்கிறார். கொஞ்சம் கட் ஆயிடுச்சுன்னா பாத்திரம் கழுவ முடியாது. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் சண்டே ஆனால் நான் வந்து சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் வேலைக்கு போவேன்னா தேவன் சும்மா இருப்பாரா? தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. தேவன் நீதி உள்ள கோபத்தோடு தேவன் பார்க்கிறார். ஆமென். அதே போல தான் இங்கே இந்த பீலேயாம் இடத்துல தேவன் எப்படி இருக்கிறார்னா கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவன் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றான். அவன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு கூட இருந்தார்கள். பாருங்க, இவன் போகிறதுக்கு முன்னாடியே தேவனுடைய தூதன் என்ன பண்ணிட்டான்னா அவனுக்கு முன்னாடி போய் நின்ட்டான் போகாதபடிக்கு. பாருங்கள், உங்களை சபிக்க வரும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய தூதன் நிற்கிறான். கர்த்தருடைய தூதன் அங்கே நிற்கிறான். யாரும் உங்களை சபிக்க முடியாது. ஆமென். அடுத்த வசனம் பாருங்கள், 23ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவன் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு. கழுதை என்ன பண்ணுச்சுன்னா யாரை பார்த்துருச்சு? தூதன் எப்படி நிற்கிறாரு? உருவின பட்டயத்தோடு நிற்கிற தூதனை கழுதை கண்டதான். ஆமென். எப்பெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு விரோதமாக சாபத்தை செய்ய பார்க்கிறார்களோ, அப்பெல்லாம் கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். ஆமென். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கட்டிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு விரோதமாக செயல்படுறாங்க? நமக்கு விரோதமாக செயல்படுறாங்க. நமக்கு விரோதமாக செயல்படும் போது கர்த்தர் எப்படி நிற்கிறார்? சும்மா இருக்கிறாரா? கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படி தான் நிற்கிறாரு. தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக எங்கெல்லாம் செயல்பட்டார்களோ அங்கெல்லாம் தேவன் உருவின பட்டயத்தோடு தான் நிற்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும் பொழுது பிசாசு நினைக்கிறான், எப்படின்னா இவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இவங்க நித்திய நரகத்தில் தள்ள பண்ணணும். பிசாசு என்ன பண்ணுறான்னா மனிதர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறான். ஆனால் கர்த்தர் அங்கே போய் என்ன பண்ணார்னா கேருபீன்களையும் சேராபீன்களையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தை தேவன் வைத்தார். எங்கெல்லாம் தேவனுக்கு மனுஷருக்கு இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புகிறார்களோ, பிசாசு எழும்புகிறார்களோ, அங்கெல்லாம் தேவன் உருவின பட்டயத்தோடு அவர் நின்று கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க. பூசணிக்கு அவத்து பார்த்து பயப்படாதீங்க, எலுமிச்சம்பழம் பார்த்து பயப்படாதீங்க, தகுடை பார்த்து பயப்படாதீங்க. தேவன் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கழுதை பார்த்தவொடனே என்ன பண்ணுச்சுன்னா பயந்து வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திரும்ப பிழையாம் அதை எடுத்தான். இந்த கர்த்தருடைய தூதனை பார்த்தவொடனே என்ன பண்ணுதுன்னா கழுதை பயந்து வேற டைரக்ஷனுக்கு போகுது. இப்போ பிழையாம் என்ன பண்றான்னா அந்த கழுதையை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவன் இப்புறத்தில் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களில் பாதையில் போய் நின்றான்.
வேற டைரக்ஷன்ல இந்த கழுதை போகுது. அங்கேயே என்ன பண்ணிட்டாருன்னா, எந்த சூனியக்காரங்கிட்ட போனாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது, கர்த்தருடைய தூதன் அங்கே நிற்கிறான். ஆமென். அங்கேயும் போயிட்டு கர்த்தருடைய தூதன் ஆரம்பிக்கிறான். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கிட்டு பயந்து பயந்து என்ன பண்ணுதுன்னா, சுவர் ஓரமாக ஒதுங்குது. பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். எத்தனை வாட்டி அடித்தான் பாருங்க, 3 வாட்டி அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்தில் நின்றான். பாருங்க, வழியே இல்லாத இடத்துல நின்றான். போகவே முடியாத அளவுக்கு, கழுதை போகவே முடியாத அளவுக்கு கர்த்தருடைய தூதன் நின்றான். யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறது. ஆமென். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு 27வது வசனம், பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. டக்குன்னு ஒன்றும் புரியல அதுக்கு. வேற வேற டைரக்ஷனில் போகுது. எங்கே போனாலும் யாரும் வந்து நின்னுறா, கர்த்தருடைய இப்போ போக முடியல. இதுக்கப்புறம் டைரக்ஷன் கிடையாது. இப்போ என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே கீழே படுத்து கொண்டது கழுதை. பிலேயாம் கோபம் உண்டாவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். திருப்பியும் எத்தனாவது வாட்டி அடிக்கிறான்? 3வது வாட்டி அவன் அடிக்கிறான். கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா கழுதையுடைய வாயை திறந்தார். கர்த்தரால் முடியுமாங்க கழுதையுடைய வாயை திறக்க முடியுமாங்க? இந்த தேவனால் எதை வேணாலும் செய்ய முடியுங்க. ஆமென். திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? கழுதை பேசுது பாருங்க. கழுதை பேசி கேட்டிருக்கீங்களா? பைபிள் எல்லாம் பேசும். உமக்கு என்ன செய்தேன் என்றது, ஏன் இத்தனை வாட்டி அண்ணன் அடித்தேன், நான் உனக்கு என்ன செஞ்சேன்? அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீர் என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொன்று போடுவேன் என்றான். ஒரு பட்டயம் மட்டும் இருந்துச்சுன்னா நான் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போக விடாததுக்கு நீ என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு வாட்டியும் தடுத்துன்னு இருக்கிற. என்கிட்ட கத்தி மட்டும் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா உன்னை வெட்டி போட்டிருப்பேன். கழுதை பிலேயாமை நோக்கி, இப்போ கழுதை பேசுது பாருங்க, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? கழுதை சொல்லுது, என்ன கை கொண்ட நாள் வரைக்கும் இத்தனை நாள் என் மேலே தானே ஏறி வந்த, இப்படி உமக்கு ஏதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. இது வரைக்கும் நான் உனக்கு எதனா இது மாதிரி பண்ணியிருக்கிறேன்னா, என்னைக்கு நான் டெஸ்டினேஷனுக்கு போகாமல் வேறு வழியில் போயிருக்குன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறான்ப்பா, அதனால தான் நான் பயந்து நின்ன, நீ என்ன பண்ணனா பட்டயத்தை வச்சு வெட்டுவேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கழுதை என்ன பண்ணுதுன்னா புலம்பது, இப்படி உமக்கு ஏதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். பிலேயாம் சொல்கிறான், இல்லை நீ அப்படிலாம் செஞ்சது இல்லை, ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற, ஏன்னு தெரில. இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கழுதை வந்து பேசுது. கர்த்தர் கழுதையை வச்சு கூட பேச வைப்பார் நிறைய பேர் சொல்கிறாங்க. கர்த்தர் கழுதையை வைத்து பேசுவது கர்த்தருடைய திட்டம் அல்ல, மனிதர்களை வைத்து பேசுவதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆமென். ஏன் கர்த்தர் அன்னைக்கு கழுதையை வச்சு பேசினார்னா, கழுதைக்கு மேலே உட்காந்துருந்த கழுதைக்கு அறிவில்லாதனால கர்த்தர் கழுதையை வச்சு பேசிட்டார். இந்த கழுதைக்கு அறிவில்லைன்னா எந்த கழுதையை வச்சு வேணா கர்த்தர் பேசுவார். என்ன சொன்னேன் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் கழுதையை வச்சு கூட பேசுவாருங்க. கர்த்தர் கழுதையை வைத்து பேசுவது கர்த்தருடைய சித்தம் அல்ல, கர்த்தர் மனிதர்களை வைத்து பேசுவதுதான் கர்த்தருடைய சித்தம். இந்த கழுதைக்கு அறிவில்லாமல் போகும்பொழுது தான் வேற கழுதைங்க பேச ஆரம்பிக்குது. 31வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். இப்போ இது வரைக்கும் கழுதை பார்த்துருந்துச்சு ரெவலேஷனை. கழுதை பார்த்ததுக்கப்புறம் தான் மனுஷன் இப்போ ரெவலேஷனை பார்க்குறான். கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து புகம் குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவன் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? விழுந்துட்டான். தூதனை பார்த்து விழுந்துட்டான். தூதன் கேட்குறாரு, என்ன சொல்கிறான்? 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். நீ வந்து நான் சொன்னேன், அவன் கூப்பிட்டா போன்னு சொன்னேன், ஆனால் நீ கூப்பிட்றதுக்கு முன்னாடி போனதுனால தான் நான் என்ன பண்ணேன்னா கழுதையை வேறு டைரக்ஷனில் திருப்பி விட்டேன்.
கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்தால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதை உயிரோடு வைப்பேன் என்றான். என்ன சொல்கிறாருன்னா, கழுதை வந்து என்னை பார்த்தோன்னே விலகி விலகி போச்சு. அது மட்டும் விலகி போகாமல் சபிக்க போயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா, கழுதையை விட்டுட்டு உன்னை சாவடிச்சிருப்பேன். பாருங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா சில நேரத்தில் சாக கூட அடிப்பார். அதுதான் உண்மை. என்ன சொல்கிறார், கொன்று போட்டிருப்பேன். ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் நீ சபிக்க போறியா, நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை சாகடிப்பேன்னு சொல்கிறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. 34வது வசனம். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுது உமக்கு பார்வைக்கு இது தகாததாக இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். இப்போ பயம் வந்துச்சு. போனால் என்ன ஆகிடும்? சாவு. இப்போது பணம் பெருசா உயிர் பெருசா? உயிர் இருந்தால் தான் பணத்தை அனுபவிக்க முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது கர்த்தருடைய தூதனானவன் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய தூதனானவன் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதரோடு கூட போ, பாதி தூரம் வந்துட்டேன்ப்பா, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, போயிடு, நான் உன்னுடைய சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார். அப்படியே பிலேயாம் பாலாக்கின் பிரபுக்களோடு கூட போனான். இவ்வளோ தூரம் வந்துட்டேன் போ, ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலேயாம் என்ன பண்ணுறான்னா பாலாக் இடத்துல அவன் போய்விட்டான். பாலாக் அதுக்கப்புறம் வாசிங்க 36-37. பிலேயாம் வருகிறதை பாலாக் கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்திலுள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாலாக் பிலேயாமை நோக்கி, உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோடு உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா? என்னிடத்திற்கு வராமல் இருந்ததென்ன? ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கனம் பண்ண மாட்டேன். பேர் அம்சன் அப்பயே வந்திருக்கலாம்ல, அவனை நல்லா கனம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். 38வது வசனம் பாருங்க. அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இதோ உம்மிடத்திற்கு வந்தேன், ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு. அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, இதோ உம்மிடத்தில் வந்தேன், ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ என்றார். தேவன் என் வாயிலே என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டேன், ஆனாலும் நோ யூஸ், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, நான் எதுவும் சொல்ல முடியாது, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆகுமோ, தேவன் என் வாயில் அளிக்கும் வார்த்தையே சொல்லுவேன் என்றார். பாருங்க என்ன சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் சபிக்கும்படி எங்கே போகிறாங்கன்னா மலை மேலே ஏறுறாங்க. மலை மேலே ஏறுறது தான் அடுத்த 39 41 இருக்கும். 1-3 வசனங்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பலி செலுத்துகிறார்கள். 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் அடிக்கிறார்கள். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மலை மேலே ஏறுறாங்க. அப்புறம் 4-5 தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிப்பிடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிப்பிடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாகிய இடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். வாசிங்க. அவனிடத்துக்கு அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகன பலி அண்டில நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு பிலேயாம் இடத்துல சொல்கிறார். நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலேயாம் இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, இப்போ பிலேயாம் என்ன பண்ணுறான்னா என்ன சொல்லணும், இந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையிலுள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீர் வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீர் வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். அதற்கு தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? என்ன சொல்றானா, சபிக்க அவனை கூட்டு வந்தா இவன் என்ன சொல்றானா, அந்த ஜனங்களை பார்த்து தேவன் சபிக்காதவனை, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை எப்படி சபிக்க முடியும்? நிறைய பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் ஏதோ பண்ணிட்டாங்க பாஸ்டர்,
பையன் சரியில்லை பாஸ்டர், ஏதோ பண்ணிட்டாங்க பாஸ்டர். கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை எப்படி சபிப்பது, சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சபிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சபிக்க முடியாது, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் ஓங்கி வளருவேன், நான் நிமிருவேன், நான் நிற்பேன், என்னை எதுவும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். மேலேருந்து பார்க்கிறார். எப்படி என்ன பார்த்து என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். ஒரு காமெண்டேட்டர் எப்படி சொல்றாருன்னா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, உன்னெல்லாம் காலி பண்ணிட்டு அவங்க வந்து இருக்கிறதுக்காகவே வந்திருக்கிறாங்க. தனியே வாசமாக இருப்பார்கள். எதுக்கு வந்திருக்கிறாங்க? சும்மா வரல, உன்னை வெக்கேட் பண்ண சொல்கிறாங்க. உன்னை சபிக்க கூட்டு வந்தையா, நீ என்னயா இப்படி பேசிகிட்டு இருக்க, உங்களை சபிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? சபிக்க சொன்னால் என்ன பேசுகிறாங்க பாருங்க. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவை போல இருப்பதாக என்றார். பாருங்க, அவனை சபிக்கவே முடியல. என்ன பண்ணான்னா, ஆசீர்வாத வார்த்தையாக அவனை சொல்லிகிட்டே இருக்கிறான். என்னதான் உங்களை சபிக்க வந்தாலும் கர்த்தருடைய கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த சபிக்கிறவனுடைய வாயில் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் போட்டுட்டு கொண்டிருப்பார். மந்திரம் பண்ணுறானா எடுக்கும் போதெல்லாம் இவன் எதனா இன்னும் எதனா அது வராது. நல்லா இருப்பான், நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். சபிக்க முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. இப்போது பாலாக்கு என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ரொம்ப மேலே உச்சிலேருந்து பார்க்கும்போது ஜனல்லாம் நிறைய தெரியுது, ஆனாலும் உன்னால் சபிக்க முடியல. நான் உன்னை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே போய் பாரு, அங்கே கொஞ்சம் ஜனங்களாக இருப்பாங்க, அப்போ உன்னால் சபிக்க முடியும்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறார் பாலாக்கு. பாருங்க, எந்த இடத்துக்கு போனாலும், இந்த மந்திரவாதி அந்த மந்திரவாதி எந்த பெரிய மந்திரவாதி கிட்ட போனாலும் உங்களை யாரும் சபிக்க முடியாது. வேறு இடத்துக்கு போகிறார். வேறு இடத்துக்கு போயிட்டு என்ன பேசுகிறார்? திருப்பியும் என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. என்ன சொல்றாரு பாருங்க, பொய் சொல்ல. ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டார், அங்க சபிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் வாயில இருந்து நான் வார்த்தை வருது பாருங்க, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இந்த வசனம் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து நானும் கேட்டிருக்கேன். ஆனால் எதுக்கு இந்த வசனம் சொன்னார் தெரியுமா? இதுடைய பின்னணி என்னன்னு தெரியுமா? இதுடைய கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? என்ன சொல்ல வர்றாருன்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அது பொய் கிடையாதுப்பா, அது உண்மை. ஆசீர்வச்சது தான். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. மனம் மாற, மனசு மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இல்லை, ஆசீர்வச்சிட்டேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, சில கெட்ட காரியங்கள்லாம் பண்ணா, சில பாவங்கள்லாம் பண்ணா. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, மனசு மாறிடுறேன். கர்த்தர் ஆசீர்வச்சது தான். அவர் மனசு மாற மாட்டார். இல்லை, 10 டெஸ்ட் வச்ச சாமுக்கு 10 டெஸ்ட்டில் 9 டெஸ்ட் அவன் ஃபெயில் ஆகிட்டான், ஒரு டெஸ்ட் தான் பாஸ் ஆனான். அதனால் நான் மனசை மாற்றி என் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை வேறு யார் மேலே கொண்டு போகிறேன். தேவர் மனசு மாற மனுபுத்திரன் அல்ல. மனுஷன் மாறிடுவான், கொடுக்கலான்னு சொல்லுவான், நாளைக்கு இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தர் கொடுத்தது தான். கர்த்தர் ஆசீர்வச்சதான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்புறம் சொல்றாரு, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? சொல்லிட்டு அவர் செய்யாதிருப்பாரா? சொல்லுங்க, எதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரோ தேவன் செய்யாமல் இருக்க மாட்டார், அதை செய்து முடிப்பார். நீங்க பண்றது என்னன்னா, விசுவாசிங்கள். சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அப்புறம் சொல்றாரு, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஒரு பாட்டு இருக்கு, சொன்னதை செய்வார், செய்யாத ஒன்றையும் சொல்லவே மாட்டார். அவர் சொன்னதை தான் செய்வார்.
அவர் செய்கிறதா தான் சொல்வார். இந்த தேவன் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, இவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அப்போ இது எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, நான் ஆசீர்வதிச்சது தான். அடுத்த வசனம் பார்க்கும்போது நல்லா புரியும் பாருங்க. 20ஆம் வசனத்துல, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். பிழையாம் சொல்றான், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வருவான், இருக்கிறதுலே சபிக்கிற எக்ஸ்பர்ட் பிழையாம். ஆனால் இப்போ என்ன சொல்றான்னா, சபிக்க கட்டளை பெறலப்பா, நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதித்தார், அதை நான் திருப்பக்கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, அத்தர் ஆசீர்வதித்தார்ப்பா, அதை நான் என்னால் அவங்கள சபிக்க முடியாது, அது திரும்ப முடியாது. உங்களை ஆசீர்வதிச்சது தான். இதுக்கு மேலே உங்கள் மேலே எந்த சாபமும் வராது. உங்கள் மேலேயும் சாபம் வராது, உங்களுக்குள்ளேயும் சாபம் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிச்சது தான். இயேசு மேலே சாபம் போச்சு, என் மேலே ஆசீர்வாதம் வந்துச்சு. ரெண்டும் ஒருத்தன் மேலே இருக்க முடியாது. ஒன்று இயேசு மேலே சாபம் இருக்கணும், என் மேலே ஆசீர்வாதம் இருக்கணும். ஒன்று ஆசீர்வாதம் இயேசு மேலே இருக்கணும், என் மேலே சாபம் இருக்கணும். ரெண்டு பேர் மேலேயும் இருக்காது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, சாபம் உங்கள் மேலே இருக்கா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அவர் சொல்றாரு 21ஆம் வசனத்தில், அவர் சொல்றாரு, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. என்ன சொல்றாருன்னா, யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க மேலே ஒரு அக்கிரமும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்க பண்ணாத அக்கிரமமாங்க? விக்கிரகத்தை வணங்கினாங்க, எவ்வளோ அக்கிரமம் பண்ணாங்க. ஆனால் இப்போ தேவன் பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஒரு அக்கிரமம் பார்க்கல, ஒரு குற்றத்தையும் பார்க்கல. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த ஜனம் மீட்கப்பட்ட ஜனம். இந்த ஜனம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அவர்கள் மீட்கப்பட்ட ஜனம். இந்த ஜனம் ரத்தம் பூசப்பட்ட ஜனம். இவங்களை பார்க்கும்போது தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு குற்றத்தையும் பார்க்கல, ஒரு அக்கிரமத்தையும் பார்க்கல. குற்றத்தை பார்த்தா தானே சபிக்க முடியும். இவங்க மேலே ஒரு குற்றமும் இல்லை, ஏன்னா இயேசுவின் ரத்தம் அவர்கள் மேல் இருந்தது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எதுக்கு அடையாளம்னா, இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளம். இன்றைக்கு உங்கள் மேலே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. உங்கள் மேலே ஒரு குற்றமும் இல்லை, ஒரு அக்கிரமும் இல்லை. கர்த்தர் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா, பாவி தான், பண்ணுறதெல்லாம் நேற்று தான் பாவம் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா, நீதிமானாய் பார்க்கிறார். ஏன்னா என் மேலே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. சொல்றாரு, ஒரு அக்கிரமும் பார்க்கல, ஒரு குற்றமும் பார்க்கிறது இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு யார் இருக்கிறார்னா, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஏதோ அவங்கள நினச்சிக்காதீங்க, உங்களை தான் சொல்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆசீர்வாதம்னா என்னதுங்க? கர்த்தர் கூட இருக்கிறாருங்க. என்ன பண்ணா என்னங்க? கர்த்தர் கூட இருக்கிறாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க, இருக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க மேல என்ன இருக்குன்னா, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க யாருன்னா ராஜாக்கள். கோழையா இருக்காதீங்க, ஐயோ இப்படிலாம் நடக்காதீங்க, கண்ணெல்லாம் கசக்காதீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. ஆமென். பாஸ்டர் ஏசி போட போறோம்னு சொல்லி இருக்கிறாரு. சில சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை என்ன சொல்லிட்டாங்கன்னா, புழு சொல்லிட்டாங்க, பூச்சி சொல்லிட்டாங்க, குப்பைன்னு சொல்லிட்டாங்க. அதனால சேர்லாம் போடல சில சபையில். ஆனால் இந்த சபையில் என்ன சொல்றேன்னா, ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் ராஜாக்கள். அதனாலே சீக்கிரம் ஏசி போட போகிறோம், எல்லாம் நல்லா தேட்டர் மாதிரி ஆக்க போகிறோம். அங்கேருந்து பார்க்கும் என் மூஞ்சி மட்டும் தான் தெரியும், பாஸ்டர் மூஞ்சி மட்டும் தான். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்னா, இது வரைக்கும் சாபத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர்கள் சாபத்துக்குள்ள இல்லை. இந்த ஜனங்கள் ரத்தம் பூசப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனங்கள் ஆசீர்வாதமான ஜனங்கள். புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இந்த ஜனங்கள் மேல என்ன இருக்குன்னா, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்குள்ள என்ன பலன் இருக்கு? சாதாரண பலன் இல்லைங்க. இது எல்லாவற்றையும், மலைகளையும்
பாதராக்கக்கூடிய ஒரு பலன், அது காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது. யாரும் வந்து நின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை. ஒரு பூசாரியா வராங்க உள்ள பாருங்க, யாரு வந்தாலும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் நம்மளுக்குள்ள இருக்கிறது. சொன்னாங்க, இல்லை இல்லை ஜனங்கள்லாம் பயப்படுவாங்க, வரும்போது ஜனங்கள்லாம் பயப்படுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், பயப்படாதீங்க, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்வதும் இல்லை. இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. எக்ஸ்பர்ட் சொல்றாரு. சாபத்திலே இருக்கிறதுலே பெரிய எக்ஸ்பர்ட் யாருன்னா பிழையாம். இந்த எக்ஸ்பர்ட் சொல்றாரு, எப்பா இவங்க மேலே என்னதான் சபிச்சாலும் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்வதும் இல்லை. ஏன்னா இந்த ஜனம் யாருன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். என்னதான் பெரிய ஆள் வந்தாலும் உங்களை யாரும் சபிக்க முடியாது. ஆமென். அப்புறம் சொல்றாரு, தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். என்ன செஞ்சார்? அப்புறம் பாருங்க, அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அதுதான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்வதில்லை என்றார். வெற்றியோட சிங்கம் திரும்புற வரைக்கும் அது ஓயாது. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இருந்த ஆசீர்வாதம். அது சிங்கங்க, பால சிங்கங்க, துஷ்ட சிங்கங்க, ரத்தத்தை குடிச்சு முடிச்சு வெற்றியோடு திரும்புற வரைக்கும் அது ஓயாது. ஆமென். உங்கள் மேல அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு ஓயறதே கிடையாது. நைட் ஆனால் கான்ஃபரன்ஸ் போட்டுன்னு இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்க? அவனை ஒன்றுமில்லாம ஆக்கி வெற்றியோடு திரும்புற வரைக்கும் ஓய மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதை மாதிரி கனவு காணணும். தரிசனம் பார்க்குறீங்களா பாஸ்டர்? தரிசனம் பார்த்தேன் பாஸ்டர். ஒரு பாம்பு துரத்தினே வருது பாஸ்டர், ஒரு நாய் என்னை துரத்தினே வருது பாஸ்டர். இந்த மாதிரி தரிசனம்லாம் பார்க்காதீங்க. எந்த மாதிரி தரிசனம் பாருங்கன்னா, நான் ஒரு துஷ்ட சிங்கம், நான் ஒரு பால சிங்கம், நான் என்ன பண்ணுறேன்னா ரத்தத்தை குடித்து அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குற வரைக்கும் நான் படுத்துக்கொள்வதில்லை. அது மட்டும் இல்லை, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்குள்ள இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ள இருக்கிறது. எனக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமாக குறி சொல்வதும் இல்லை. அதை என்ன பண்ணுங்கன்னா கனவு காணுங்க, அதை விஷயம்னா பாருங்க. இல்லைங்க எலி துரத்தின்னு வருது, பாம்பு, இதெல்லாம் சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஆமென். இப்போது இது 2வது வாட்டி சபிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். 2வது வாட்டி சபிக்கிறதுக்கு கூப்பிட வரும்போது திருப்பி என்ன பண்ணுறான்னா இந்த ஜனங்களை பார்த்து ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறான்னா கூறுகிறான். 3வது வாட்டி என்ன பண்ணுறான்னா வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். சரி வேறு இடத்துக்கு வா, 2 ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போவான். அந்த இடத்துலனாச்சும் என்ன பண்ணுவானா இவன் சபிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அங்கேயும் என்ன பண்ணுறான்னா அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஆமென். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை சபிக்க முடியாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென். இன்னொரு காரியத்தை மட்டும் பார்த்து நான் முடிக்க போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13 - 14 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, சாபம் யார் மேலே வந்துச்சு? இயேசு மேலே வந்துச்சு. அது மட்டும் இல்லை, பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னா, இயேசு கல்வாரி சிலுவையில் மரிக்கிறார். மரிக்கும் பொழுது அந்த சாபம் எல்லாம் பிதாவாகிய தேவன் இயேசு மேலே கொட்டினார். அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னா, பிதாவாகிய தேவன் உங்கள் மேலே என் மேலே என்ன எதை கொட்டுறாருன்னா ஆசீர்வாதத்தை கொட்டிட்டார். ஆமென். அப்போ நம்ம மேலே என்ன தான் இருக்குது? ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குது, சாபம் நம்ம மேலே இல்லை. இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன், நமக்கு கர்ஸ் பிரேக்கிங்லாம் வேணாம், அதெல்லாம் கிடையாது. நமக்கு கட்டு உடைக்கிற ஜெபம்லாம் கிடையாது, நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்ஸ் பிரேக்கிங் உங்களுக்கு கிடையாது, கட்டு உடைக்கிற ஜெபம் உங்களுக்கு கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டது.
சில பேருக்கெல்லாம் கட்டு உடைக்கிற ஜெபம் என்னன்னு தெரியல, கர்ஸ் பிரேக்கிங்னா என்ன தெரியல. அதனாலே சொல்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வசனத்தை காட்டுறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது பாருங்கள். கர்ஸ் பிரேக்கிங் செமினார்லாம் தேவை கிடையாது. 8ஆம் அதிகாரம் 4 13 வசனங்களை வாசிக்கலாம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இங்க பிலிப்பு என்ன பண்றான்னா, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினார். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. வசனத்தை பிரசங்கிக்கிறாரு. கர்ஸ் பிரேக்கிங் செமினார் வைக்கல, கட்டு உடைக்கிற ஜெபம் வைக்கல, வசனத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணுறாரு. ஜனங்கள் குணமாக்கப்பட்டார்கள், அசுத்தாவிகள் ஓடினது, சாபங்கள் ஓடினது, எல்லாம் கட்டும் ஓடிச்சு. அவன் எதனா பண்ணார்னா பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. அங்கே கர்ஸ் பிரேக்கிங் செமினார் வச்சாரா எதனா? அடுத்த வசனம் வாசிங்க. சீமோன் என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தக்காரனாக இருந்தான். மெஜிஷியன் ஒருத்தன் இருக்கிறான். தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயவித்ததினாலே அவர்களை பிரமிக்க பண்ணதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்திற்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். நம்ம மேலேயே நிறைய சாபம் சொல்கிறாங்க. பரம்பரை சாபம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா பரம்பரை சாபத்தை உடைக்கிறாங்க. செகண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா வீட்டில் இருந்த சாபத்தை உடைக்கிறாங்க. தேர்ட் செக்ஷனில் அம்மா வீட்டு சாபத்தை உடைக்கிறாங்க. ஃபோர்த் செக்ஷனில் விக்கிரக சாபத்தை உடைக்கிறாங்க. இவன் யாருன்னா மாயவித்தக்காரன். இவன் யாருன்னா மெஜிஷியன், மந்திரவாதி. பிலிப்பு இவனுக்கு ஒரு சாபத்தையும் உடைக்கல. வாப்பா உனக்கு ஒரு செக்ஷன் இதை உடைக்கிறேன் அப்படிலாம் சொல்ல. பிலிப்பு பிரசங்கம் பண்ணான், எல்லா சாபம் ஓடி போனது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இன்னொரு வசனத்துக்கு கொண்டு போகிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர், பாருங்க, அங்க இருந்தது ஒரு மாயவித்தக்காரன் சீமோன். இங்கே அநேகர் மாயவித்தக்காரர்களாக இருந்த அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். பாருங்க, பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும் போது டெலிவரன்ஸ் நடக்குது. எல்லா புக்கையும் டாக்குமெண்ட்ஸ், மந்திரத்துடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அதில் எப்படிலாம் மந்திரம் பண்ணோம் அதில் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து வந்து சுட்டெரித்தார்கள். அவைகள் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசுக்காக கண்டார்கள். வெள்ளிக்காசாக அது எவ்வளோன்னா 50,000 வெள்ளிக்காசா, இன்றைக்கு கோடி மதிப்பு. அத்தனை புக்கையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எரிச்சிட்டாங்க. கர்ஸ் பிரேக்கிங் செமினார்லாம் கிடையாது, வாமிட்டிங் செக்ஷன்லாம் கிடையாது. பிரசங்கம் பண்ணார், புக்கை எரிச்சிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம மேலே சாபம் இல்லை. அடுத்த வசனம் பார்க்கும்போது தான் சொல்கிறாரு, இவ்வளவு பலமாய் 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. வசனம் சொல்லும் போது சிவிசேஷம். அந்த சிவிசேஷத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா ஒருத்தங்கிட்ட போகும் பொழுது
அவன் மேல் இருக்கிற சாபம் வெளியேறுகிறது. அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் வந்தது. ஆமென். அதான் சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து அங்க போச்சுப்பா, அவனுக்குள்ள போச்சுப்பா, போனவனைய இந்த சாபத்தை மேற்கொண்டது. ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கா, சாபம் உங்க மேல இருக்கா? அப்போ இதை நம்புங்க. இப்போ நம்ம எங்கேயும் போக தேவையில்ல. கட்டு உடைக்கிற ஜபம்லாம் போயிடாதீங்க, அப்புறம் கட்டாயிடும். எந்த உடைக்கிற ஜபத்துக்கும் போகாதீங்க. என் மேலே ஒன்றுமே இல்லை, என் மேலே என்ன இருக்குன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறது. ஆமென். இதை நம்புங்க. இதை நம்பும் போது உங்கள் வாழ்க்கை பிரகாசமுள்ள வாழ்க்கையாய் மாறும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபித்து முடிக்கலாம்.